அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தாவா, அவர்கள் நபியானதும் ரசூலானதை பற்றி அறிவது. அதை முன்பே நான் சொன்னேன். இங்கே ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர் என்ன குறிப்பிட்ற பாருங்க, நுப்பிய பி இக்ரா வ உர்சில பி அல் முத்தஸ்ஸிர் வ பலதுஹு மக்கா பஅஸஹு அல்லாஹு மின் நிதாரதி அனி ஷிர்கி வ யதுஉ இல தௌஹீதி. இக்ரா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய நபியாக ஆக்கப்பட்டார்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் இறக்குவதை கொண்டு ரசூலாகவும் ஆக்கப்பட்டார்கள். அவருடைய சொந்த ஊர் மக்கா, அவங்க பிறந்த ஊர். ஷிர்கை குறித்து எச்சரிக்கை செய்து தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான். இதற்குரிய ஆதாரம் வதலீலு கௌலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய ஆயத்தில் இதற்கான ஆதாரம் என்ன? யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர் வ ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் வ லா தம்னுன் தஸ்தக்ஸிர் வ லிரப்பிக ஃபஸ்பிர். சூரா அல் முத்தஸ்ஸிர் 74வது சூராவுடைய 1லிருந்து 7வது ஆயத்து வரைக்கும். போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக, தக்பீர் சொல்வீராக, ஆடைகளை தூய்மைப்படுத்துவீராக, அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பீராக, ஆதாயம் கருதி பிறருக்கு உதவி செய்யாதீர்கள், இன்னும் உங்கள் இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்வீராக என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். வ மஅனா கும் ஃபஅன்திர், எழுவீராக, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக என்பதுடைய அர்த்தம் என்னவென்றால், யுன்திரு அனி ஷிர்கி வ யதுஉ இல தௌஹீத், ஷிர்கை குறித்து அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், தௌஹீதின் பக்கம் அழையுங்கள் என்று அர்த்தம். வ ரப்பக ஃபகப்பிர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உம்முடைய இறைவனை பெருமைப்படுத்துவீராக. வ அவ்வமுஹு பித்தௌஹீத், தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும். அதாவது அல்லாஹ்வுடைய தௌஹீதை உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும். அல்லாஹ்வை வணங்குவதை கொண்டு, முழுக்க அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி உண்மையான இஹ்லாஸான அமலை செய்வதை கொண்டு நீங்கள் அவனுடைய மகத்துவத்தை பறைசாற்றுங்கள் அர்த்தம். அதுக்கு வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர் அப்படின்னா என்ன? ஐ தஹிர் அஅமாலக அனி ஷிர்க், உங்களுடைய அமல்களை, உங்களுடைய செயல்களை ஷிர்க்கை விட்டு தூய்மைப்படுத்துங்கள்னு அர்த்தம். எந்த ஷிர்க்கும் வராதவாறு தூய்மையான அமலை செய்யுங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக இஹ்லாஸாக அமல் செய்யுங்கள் அர்த்தம். வ ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், ருஜுஸ் அப்படின்னா அல் அஸ்னாம். ருஜுஸ் அசுத்தம்ங்கிறது இங்கே சிலைகளை குறிக்கும். அல் அஸ்னாம் என்ற சிலைகள். வஹஜ்ருஹா தர்குஹா வல் பராஅத்து மின்ஹா வ அஹ்லுஹா, அதை விட்டு விலகி விடுங்கள் அப்படின்னா, அசுத்தத்தை விட்டு விலகி இருங்கள்னா, சிலைகளையும் சிலை வணக்கம் செய்யக்கூடிய முஷ்ரிக்குகளையும் விட்டு விலகி இருங்கள்னு அர்த்தம். அவங்களை விட்டு விலகி இருங்கள்னு அர்த்தம். சிலைகளை விட்டு விலகி இருக்கணும், அதை வணங்குவோரை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும், கலக்கக்கூடாது அவங்களோட அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் இதற்கு விளக்கம் எழுதுறாங்க. இதைத்தான் ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாவும் இங்கே நமக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் பக்கம் அழைக்கவும் ஷிர்க்கை விட்டு தடுக்கவும் தான் வந்தாங்க. இதற்காக தான் அல்லாஹ் தஆலா அவங்களை நபியாகவும் ரசூலாகவும் ஆக்கினான் அப்படின்னு விளக்குறாங்க.